அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2026ஆம் ஆண்டு பேட்ச் மாணவர்கள் யூனிட் 1 படிக்க ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க. அந்த வகையில் யூனிட் 1ஓடு தொடர்பட்ட கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஆகும் அடிப்படையான விடயங்கள் இந்த வீடியோவில் ஆராய இருக்கின்றேன். இப்போ இதில் சொல்லப்படுற விஷயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும், பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும், அடிப்படையான விஷயம். ஸோ நான் வேகமாக சொல்லிட்டு போகிறதே நன்றாக இருக்கும். சரி, முதலாவது சடப்பொருளை நோக்கினான்னு சொன்னால், சடப்பொருள்னு சொன்னால் மிக முக்கியமாக திணிவு இருக்கும். அதே போல் வெற்றிடத்தில் இடத்தை எடுக்கும், அது சடப்பொருள்னு சொல்லுவோம். அப்போ சடப்பொருள்ற கட்டமைப்பு ஆக்கலகு அணுன்னு சொல்லுவோம். இந்த அணுவை பார்த்தோம்னு சொன்னால் அதை மேலும் பிரிக்கலாம். அந்த அணுவை எடுத்தோம்னு சொன்னால் அணுவை மேலும் பிரிக்கலாம். அந்த பிரிக்கும் பொழுது அதில் உப அணு துணிக்கைகளாக முக்கியமாக புரோத்தன், இலத்திரன், நியூத்திரன் என்பன காணப்படும். இது ஓலவெல்ல படித்த விஷயங்கள். இப்போ இந்த புரோத்தன், இலத்திரன், நியூத்திரன் தொடர்பான ஒப்பீட்டை நோக்கினால் பாருங்க. உதாரணத்துக்கு புரோத்தன், அதில் முதலாவது குறியீடை போட்டுக்கிறேன். புரோத்தன் குறியீடு இதில் பி, அதாவது பின்னு போடலாம், அல்லது இடது பக்க கீழ் மூலையில் புரோத்தன் ஏற்றம் +1, சார் ஏற்றம் +1னும் அது திணிவு நீக்குது. ஸோ மேலே 1 +1 1டும் போடலாம். இலத்திரன இ, அதாவது -1 0, அதாவது சார் திணிவு வந்து அதில் பூஜ்ஜியமாக இருக்கும், அதான் 0 போடப்பட்டிருக்குது. அதே போல் நியூத்திரனை நோக்கினால் நியூத்திரன் அல்லது 0 1, அதாவது ஏற்றம் இல்லை திணிவு ஈக்குதுங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி மேலே 1ம் கீழே ஏற்றத்துக்குரிய இடத்துக்குள்ள பூஜ்ஜியமும் போடப்பட்டிருக்குது. ஸோ குறியீடு பார்த்தா உங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். திணிவு புரோத்தண்ட திணிவு இந்த தரப்பட்டிக்குது. இதை பாடமாக தேவையில்லை, சும்மா போட்டிக்கிறேன். புரோத்தண்ட திணிவு, அதே போல் இலத்திரண்ட திணிவு தரப்பட்டிக்குது, நியூத்திரண்ட திணிவும் தரப்பட்டிக்குது. புரோத்தண்ட திணிவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 10⁻27 முடியுது. நியூத்திரண்ட திணிவு 10⁻27 முடியுது. ஆனால் இலத்திரண்ட திணிவு 10⁻31 முடியுது. ஸோ இலத்திரண்ட திணிவு புரோத்தன், நியூத்திரண்ட திணிவோடு ஒப்பிடும் பொழுது புறக்கணிக்க திணிவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே 10⁻31, இங்கே 10⁻27, இங்கேயும் 10⁻27. ஸோ நியூத்திரன் புரோத்தண்ட திணிவோடு ஒப்பிடும் பொழுது இலத்திரண்ட திணிவை நம்ம என்ன செய்யலாம், புறக்கணிக்கலாம். அதாவது இலத்திரண்ட திணிவை ஒன்று எடுத்தா, அதாவது சார் திணிவு உண்டு, நம்ம இலத்திரண்ட திணிவால் 3ஐயும் டிவைட் பண்ணால் இலத்திரண்ட திணிவு 1ஆ போகும். ஸோ இலத்திரண்ட திணிவு 1ஆக எடுத்தால் நியூத்திரன் புரோத்தண்ட திணிவு அன்னளவாக 1840 மடங்கு வரும். ஸோ இலத்திரனுக்கு திணிவில்லைங்கிற ரீதியில் தான் நம்ம இலத்திரண்ட குறியீட்டிலையும் -1 0 திணிவீக்குது உண்மையிலே. அப்போ புரோத்தன் நியூத்திரனோட ஒப்பிடும் பொழுது அதில் திணிவை பூஜ்ஜியமாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். சரியே, தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள். அதே போல் ஏற்றத்தை எடுத்தோம்னு சொன்னால் புரோத்தண்ட ஏற்றம் +1.602 × 10⁻−19 கூலம்னு சொல்லி, அதாவது புரோத்தன் ப்ளஸ் ஏற்றத்தை கொண்டு இருக்கும். அதே போல் இலத்திரன் வந்து அதே சமனான ஏற்றம் மைனஸ் ஏற்றத்தில் இருக்கும். நியூத்திரனுக்கு ஏற்றம் இல்லை, நியூத்திரனுக்கு ஏற்றம் வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். நியூத்திரனுக்கு திணிவு, அப்போ நியூத்திரன் வந்து திணிவுக்காக படைக்கப்பட்டது. அதே போல் இலத்திரனுக்கு திணிவு இருக்குது, ஆனால் புறக்கணிக்கத்தக்க திணிவு மற்ற ரெண்டோட ஒப்பிடும் பொழுது. ஸோ ஏற்றமும் இருக்குது, திணிவு இருக்குது, ஆனால் திணிவை புறக்கணிக்கலாம், முக்கியமாக மர ஏற்றத்துக்காக. இங்கே புரோத்தனுங்கிறது திணிவுக்காகவும் இருக்குது, அதே போல் நேரேற்றத்துக்காகவும் இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஓலவெல்ல படிச்சுப்பீங்க, புரோத்தனும் நியூத்திரனும், இந்த புரோத்தனும் நியூத்திரனும் எதில் ஈக்குதுன்னு சொன்னால் அணுவிட கருவில் ஈக்குது. இது ஓலவெல்ல படித்த விஷயம். இலத்திரன் வந்து கருவை சூழ உள்ள சக்தி மட்டங்களில் இலத்திரன் காணப்படுது. சரியே, இதில் முக்கியமாக இந்த புரோத்தன், இலத்திரன், நியூத்திரனை கண்டுபிடிச்ச ஆளை ஞாபகம் வச்சுக்கொள்வது முக்கியமானது. புரோத்தனை கண்டுபிடித்தால் இ ரதர்ஃபோர்ட், இலத்திரனை கண்டுபிடித்தால் ஜே தாம்சன், அதே போல் நியூத்திரனை கண்டுபிடித்தால் ஜேம்ஸ் சட்விக். அதையும் நான் போட்டிக்கிறேன், இது முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். இப்போ இதுகள் வந்து சாரேற்றம், அதாவது இந்த ஏற்றத்தை வந்து +1 -1 0 போட்டிக்கிறோம் தானே. ஏற்றம் வந்து இங்கே ஒரு -1.602 × 10⁻−19 கூலம் தரப்பட்டு இங்கே ஏற்றம் +1 போடப்பட்டிருக்குது. அதாவது ஏற்றம் வந்து சாரேற்றம் தான் போடப்பட்டிருக்குது. இதில் ஏற்றத்திற பருமனும் சமன். ஸோ இதுக்கு +1ம் இதுக்கு -1ம் கொடுக்கப்பட்டிருக்கு, இங்கே ஏற்றம் இல்லை, ஸோ பூஜ்ஜியம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த குறியீட்டிலையும் சந்தேகம் இருக்காது. ரைட், அடுத்த சிறிய விஷயம் அணுகன். அணுகன் சொன்னால்
ஒரு அணுவோட கருவில் காணப்படக்கூடிய புரோத்தண்ட எண்ணிக்கை அணுவன்று சொல்லுவோம். அதே போல் ஒரு அணுவை எடுத்தோம்னு சொன்னால் புரோத்தண்ட எண்ணிக்கையும் இலத்திரண்ட எண்ணிக்கையும் சமனாக காணப்படும். அணுக்கு தான் சொல்கிறேன், அயனுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் கூற்றுக்களை கவனமாக வாசித்து கொள்ளணும். அப்போ ஒரு அணுவில் சொன்னால் புரோத்தண்ட எண்ணிக்கையும் இலத்திரண்ட எண்ணிக்கையும் கட்டாயமாக சமனாக காணப்படும். நியூத்திரண்ட எண்ணிக்கை சமனாக காணப்படலாம், சமன் இல்லாமலும் காணப்படலாம். நியூத்திரனை நான் கதைக்கே இல்லை. புரோத்தண்ட எண்ணிக்கையும் இலத்திரண்ட எண்ணிக்கையும் சமனாக காணப்படும். ரைட். திணிவன் இதோட குறியீடு ஜெட்டால் இந்த குறிச்சிக்கிறேன் அணுவண்ணுக்கு. திணிவண்ணுக்கு ஏயால் குறிச்சிக்கிறேன். சரியே, திணிவண்ணுக்கு ஏயால் குறிச்சிக்கிறேன். அப்போ திணிவண்டு சொன்னால் அணுட கருவில் காணப்படக்கூடிய புரோத்தண்ட எண்ணிக்கை சக நியூத்திரண்ட எண்ணிக்கை ரெண்டிட கூட்டுத்தொகை. புரோத்தண்ட எண்ணிக்கையும் நியூத்திரண்ட எண்ணிக்கையும் கூட்டணும்னு சொன்னால் திணிவன் கிடைக்கும். ஸோ இதை நம்ம நியூக்ளியோண்டும் சொல்லலாம். இந்த திணிவண்ணை நியூக்ளியோண்டும் சொல்லலாம். இப்போ இதில் அணுவன் திணிவன் எங்கன போடுறதுங்கிறத நான் எங்கன சொல்ல போகிறேன். அதாவது இடது பக்கம் ஒரு மூலகத்தை எடுத்தோம்னு சொன்னால், கார்பன் எடுத்தோம்னு சொன்னால் கார்பன்ட இடது பக்க கீழ் மூலைக்கு, அதே போல் இடது பக்க மேல் மூலைக்கு. அப்போ இடது பக்கத்திட கீழ் மூலையில் அணு எண்ணெய் போடுவோம், அதே போல் இடது பக்க மேல் மூலையில் திணிவெண்ணெய் போடுவோம். இப்போ இதில் இருந்து ஒரு கார்பன் அணுவை சொன்னோம்னு சொன்னால் 6, 12 இந்த கார்பன் அணுவை நீங்கள் நோக்கினால், இப்போ அணுவன் 6ண்டா என்ன அர்த்தம்? அணுகண்டா புரோத்தன் எண்ணிக்கை. அப்போ 6 புரோத்தன் காணப்படுது. திணிவன் 12ன்னு சொன்னால் புரோத்தனையும் நியூத்திரனையும் கூட்டினா திணிவன் வருதுன்னு சொன்னால், அப்போ 6 புரோத்தன் கன்ஃபார்ம் ஆகிட்டு. அப்போ நியூத்திரன் வந்து 12லேருந்து 6 கழிச்சா நியூத்திரன் வந்து 6. அதே போல் ஒரு அணுவை பொறுத்த மட்டும் புரோத்தன் எண்ணிக்கையும் இலத்திரண்ட எண்ணிக்கையும் சமனாக காணப்படும். ஆகவே இந்த கார்பன் அணுவில் இலத்திரண்ட எண்ணிக்கையும் 6ஆக காணப்படும். சரியே. அப்போ இதில் அணுவண்டு சொன்னால் புரோத்தன் எண்ணிக்கையை தான் மெயினாக சொல்கிறோம். ஸோ இதை புரோத்தன் என்றும் சொல்லலாம். அணுவண்ணை புரோத்தன் என்றும் சொல்லலாம். இந்த திணிவண்ணுங்கிறது புரோத்தண்டையும் நியூத்திரண்ட எண்ணிக்கையும் கூட்டுத்தொகை. அப்போ இது ரெண்டும் திணிவை கொடுக்குறதால திணிவண்டு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம நியூக்ளியோண்டும் சொல்லலாம். திணிவண்ணை நியூக்ளியோண்டும் சொல்லலாம். ரைட். அடுத்த கட்டமாக இது வந்து அணுக்களை வச்சு சொல்கிறேன். அணுக்களில் தான் புரோத்தண்ட எண்ணிக்கையும் இலத்திரண்ட எண்ணிக்கையும் சமனாக காணப்படும். அடுத்த கட்டமாக நான் அயன்களுக்கு போகிறேன். இப்போ அயன்களை நோக்கினால் அயன்கள் எவ்வாறு அயன்கள் உருவாகும்? ஒரு வாயுநிலை அணு வந்து இலத்திரனை ஏற்றால் இலத்திரனை ஏற்கலாம் அல்லது இலத்திரனை இழக்கலாம். ஸோ அதைத்தான் நாங்கள் போடுகிறோம். ஒரு அணுவுடன் இலத்திரன்கள் சேர்க்கப்பட அல்லது அதிலிருந்து அகற்றப்பட உருவாக்கப்படும் ஏற்றமுள்ள துணிக்கையை தான் அயன் சொல்லுவோம். இலத்திரன் ஏற்கப்படணும் அல்லது இலத்திரன் இழக்கப்படும் சந்தர்ப்பத்தில் தான் அயன்கள் உருவாகும். ஸோ இந்த அயன்களில் நேரேற்றம், இலத்திரன் வந்து மறையேற்றம்னு நமக்கு தெரியும். ஸோ இலத்திரன் இழக்கும் பொழுது நேரேற்றம் உருவாகும். அந்த நேரேற்றம் உள்ள கற்றை அயனை சொல்கிறேன், கற்றை என்று சொல்கிறேன். இலத்திரனை ஏற்கும் போது இலத்திரன் வந்து மைனஸை ஏற்றால் மறையேற்றம் உருவாகும். அந்த மறையேற்றம் உள்ள அயனை சொல்கிறேன் அணை என்று சொல்கிறது. சுருக்கமாக எழுதிக்கிறேன், கதைக்கு எல்லாத்தையும் எழுத இல்லை. ஸோ கதைக்கிற விஷயங்களை அவதானித்து தேவையான விஷயங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஒரு அணு வந்து இலத்திரனை ஏற்கும் போது இலத்திரன் மறையேற்றம். ஸோ மறையேற்றத்தை எடுத்தால் மைனஸ் எடுக்கும். ஸோ அந்த மைனஸை சொல்கிறேன் மறை அயனை சொல்கிறேன் அணை என்று சொல்கிறேன். ஒரு அணு வந்து இலத்திரன் இழக்கும் போது மறையை இழக்குது. மறையை இழந்தால் ஒட்டோவா ப்ளஸ் உருவாகும். அதை கற்றை என்று சொல்கிறது. நேரேற்றம் உள்ள அயனை கற்றை என்று சொல்கிறது. அதை தான் இந்த நோட்டில் போட்டுக்கிறேன். ஸோ இதில் சிம்பிளாக இலகுவாக சோடியம் அணு எவ்வாறு உருவாகும்? சோடியம் அணுவாக இருந்தால் சோடியத்தின் அணு எண் வந்து 11. ஸோ 11 புரோத்தனும் 11 இலத்திரனும் மிகும். ஸோ ஒரு இலத்திரனை இழந்து Na+ஆக மாற்றப்பட்டால் புரோத்தன் எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை. 11 புரோத்தனும் இலத்திரன் வந்து இங்கே 10ஆக மாறும். இப்போ இலத்திரனில் குறைவு வரும். ஸோ விளைவில் ஏற்றத்தை பார்த்தா 11 ப்ளஸ்ஸும் 11 10 மைனஸும். ஸோ Na+ விளைவில் ஒரு ப்ளஸ் ஏற்றம் அங்கே உருவாக்கப்படுது. இப்போ குளோரின் அணுவோட அயனாக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் குளோரின் அணு வந்து அதோட அணு எண் 17. அது அணுவாக காணப்படும் சந்தர்ப்பத்தில் 17 புரோத்தன் 17 இலத்திரன். ஸோ நடுநிலையாக இருக்கும். ஒரு இலத்திரனை ஏற்கும் பொழுது 17 இலத்திரன்லேருந்து 18 இலத்திரனாக மாற்றமடையும். ஒரு இலத்திரன் வந்து எக்ஸ்ட்ரா வாரத்தால் 18 மைனஸும் 17 ப்ளஸ்ஸும். ஸோ Cl மைனஸ் விளைவில் ஏற்றம் வந்து மைனஸ். ஸோ Cl மைனஸ் அயன் வந்து என்ன செய்யுது? அணு இல்லை, இதில் அணு வராது, அயன் வரணும்.
Na ப்ளஸ் அயன் உருவாகுது. ஸோ கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. நான் இதில் வெட்டி கொள்கிறேன். இதில் Na ப்ளஸ் அணு அல்ல அயன், இங்கே Cl மைனஸ் அணு அல்ல அயன் உருவாக்கப்படுது. சரியே, ரைட். அதே போல் இது பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இது வந்து ஒரு அணுவாக இருந்தால் இது அணு வந்து ஓரணு அயன் என்று சொல்லுவோம். அணுவில் அயன் உருவாக்கப்பட்டால் ஓரணு அயன் என்று சொல்லுவோம். இதே ஒரு இதில் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் ஒரு 2 அல்லது 2க்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்து ஒரு அயனை உருவாக்கப்பட்டால் பல்லணு அயன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பல்லணு அயன்கள்னு நான் போட்டிக்கிறேன். இது வந்து இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிக்கும், நான் சும்மா போட்டிக்கிறேன். பல்லணு அயன் சொன்னால் NH4 + SO4 2-. அப்போ இதில் அயன் இருக்குது, ஆனால் பல்லணுக்கள் இருக்குது. சும்மா வெறுமனே Na + Cl - Mg2+ வெறுமனே அணுக்களில் அயன்கள் இருந்தால் ஓரணு அயன் சொல்லுவோம். அப்போ இதை சொல்கிறோம் பல்லணு அயன் சொல்கிறோம். சரியே, ரைட். அப்போ இதுலேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அயன்கள்லையும் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த சின்ன தலைப்பு சமதானிகள். சமதானிகள்னு சொன்னால் அழகா இதில் போட்டிக்கிறேன். ஒரே அணுவன் சொன்னால் புரோத்தண்ட எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படாது, ஆனால் வேறுபட்ட திணிவன். அப்போ புரோத்தன் மாறாமல் திணிவன் மாறணுமாக இருந்தால் நியூட்ரன் எண்ணிக்கை மாறணும். அப்போ புரோத்தண்ட எண்ணிக்கை மாறாமல் நியூட்ரன் எண்ணிக்கை மாறுபட்டால் அதை சொல்லுவோம் சமதானிகள்னு சொல்லுவோம். அவ்வாறான சமதானிகளுக்கு உதாரணங்கள் ஒரு 4 போட்டிக்கிறேன். உதாரணத்துக்கு ஐதரசன் 1 ஐதரசன் 1 இங்கே புரோத்தண்ட எண்ணிக்கை 1, இங்கே நியூட்ரன் எண்ணிக்கையும் புரோத்தண்ட எண்ணிக்கையும் தான் 1, மேலேயும் 1 போட்டிக்கிறேன். ஸோ இங்கேயும் நியூட்ரன் எண்ணிக்கை 0 இருக்கும். ஏன்டா இங்கே புரோத்தன் கன்ஃபார்மாக 1, அந்த 1ஓட இங்கேயும் 1 போடப்பட்டிருக்கிறதால நியூட்ரன் 0 இருக்கும். இங்கே புரோத்தன் எண்ணிக்கை 1, இங்கே 2 போடப்பட்டிருக்குது. திணிவனில் 2 போடப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் புரோத்தன் 1ம் நியூட்ரன் 1ம் இருக்குது. இங்கே புரோத்தன் 1ம் நியூட்ரன் 2ம் இருக்குது. அதே போல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்பன் 6-12 புரோத்தன் 6, அப்போ நியூட்ரனும் 12லேருந்து 6 போனால் 6 13 புரோத்தன் 6, நியூட்ரன் வந்து 7 இருக்கும். கழிச்சா 7. அப்போ இங்கே 6 இருக்குது, 6 7 இருக்குது. புரோத்தன் 6ம் நியூட்ரன் 6ம், புரோத்தன் 6ம் இங்கே நியூட்ரன் 7 மிகுது, இங்கே புரோத்தன் 6ம் நியூட்ரன் 8 மிகுது. ஸோ அதன் அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சிஜன் சமதானிகள், குளோரின் சமதானிகள் எழுதப்பட்டிருக்குது. அதை பார்த்து அவங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். ரைட். இப்போ இந்த சமதானிட இயல்பை நோக்கணும்னு சொன்னால் சமதானிட இரசாயன இயல்புகள் வந்து மாறாது. ஆனால் பௌதீக இயல்புல மாறக்கூடிய இயல்புகளும் மிகுது, மாறாத இயல்புகளும் மிகுது. ஸோ மாறக்கூடிய இயல்புகள் திணிவோடு சம்பந்தப்பட்ட இயல்புகள் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் மாறும். திணிவோடு சம்பந்தப்பட்ட இயல்புகள் உதாரணத்துக்கு நான் போட்டிக்கிறேன் கீழே உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி, பரவல் வீதம். இப்படி திணிவோடு சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பௌதீக இயல்புல மாறக்கூடிய இயல்புகளாக இருக்கும். இங்கே இரசாயன இயல்பு மாறாது. உச்சியற்றேன், வலுவலும், மின்னத்தன்மை இரசாயன இயல்பு அது மாறாது. ஏன்டா இது திணிவன் தானே மாறுபடுற, அப்போ திணிவோடு தொடர்புபட்ட பௌதிக இயல்புகள் மட்டும்தான் மாறும். அதே போல் திணிவோடு தொடர்புபடாத பௌதிக இயல்புகள் மாறாது. அது நாங்கள் போடையில் தேவையாக இருந்தால் எழுதி கொள்ளலாம். அதாவது அணு ஆரை, அயன் ஆரை, தாக்க வீதம், நிறம், மனம் அதெல்லாம் திணிவோடு தொடர்புபடாத பௌதிக இயல்பாக இருக்கும். தேவையான நோட் பண்ணி கொள்ளுங்க. தாக்க வீதம், நிறம், மனம், அயனாக்க சக்தி, இலத்திரனேற்றல் சக்தி, அயன் ஆரை, அணு ஆரை, அணுக்கொள்ளளவு இதெல்லாம் திணிவோடு தொடர்புபட்ட பௌதிக இயல்புகளாக இருக்கும். இந்த இயல்புகள் மாறாது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு பயன் எடுத்துப்பீங்க, அடிப்படையான விஷயங்களை எடுத்துக்கொண்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று இருக்குது. Na+ அயனாக மாறுது, இங்கே Cl- அயனாக மாறுது. நானும் இப்போ தான் அவதானித்தேன். ஸோ அதை நீங்கள் மாற்றிக்கொண்டு இந்த நோட்ஸை நீங்கள் எழுதி கொண்டால் சிறந்தது. ஏற்கனவே நீங்கள் எழுதி இருப்பீங்க, சரியா? ஸோ நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறேன்.